welcome back to our channel. If you are first time watching my name Dharani, and if you are first time on my channel, subscribe and the bell button press pannunga. Appo the next time videos podumbodhu ungalku notifications. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா Amazon haul தான் பார்க்க போறோம். Amazonல இருந்து நான் ரீசன்ட்டா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். அதெல்லாம் நான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு இருக்கேன். And அதுக்கு முன்னாடி நான் வீடியோ கண்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து மேக்கப் எதுவுமே போடல நான். அப்படியே ஜஸ்ட் லிப்ஸ்டிக் அண்ட் காஜல் மட்டும் போட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து டைம் 8 o'clock ஆயிடுச்சு. சரி டக்குன்னு ஒரு குட்டி வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ உட்காந்து என்னால் மேக்கப் போட முடியாது, அதனால தான் நான் மேக்கப் போடல. ஸோ இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இதே மாதிரியே எப்போவுமே வீடியோ எடுக்கலாமா அப்படின்னும் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என் முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்டாக உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான். இந்த பாக்ஸ் இல்லை, பாக்ஸ்குள்ளே இருக்கிறது இந்த ஷீட் மாஸ்க் மாதிரி. இதை நம்ம எடுத்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஷீட் மாஸ்க் மாதிரி நம்ம எது கூட வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து எப்பவுமே பால் போடுவேன், அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதில் மொத்தம் 100 பீஸ் கொடுக்குறாங்க. இதில் மொத்தம் 100 பீஸ் இருக்குது. ஒரு டேப்லெட் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி நம்ம தண்ணியில் போடுறோம், அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. நான் அதை எக்ஸ்பேண்ட் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கப்ஸ் எடுத்துருந்தேன். இது வந்து என்ன கப் அப்படின்னா நம்ம ஐஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் தண்ணி ஊற்றிட்டு இப்படி வச்சு இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஐஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஐஸ் வந்து வாஷ் ஆகிக்கும் இதில். ஸோ அதுதான் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து விஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். டெய்லி மார்னிங் எழுந்தோடனே சில்லுன்னு தண்ணி, 5 plate தண்ணி சில்லுன்னு தானே வரும், அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு இதில் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பிளிங்க் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது விஷன் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நானுமே வந்து லேட் நைட் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், லேப்பும் யூஸ் பண்ணுவேன். எனக்கும் வந்து விஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி தான் என்னோடய கண்ணை நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். அண்ட் சில எக்ஸசைஸும் இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கும் நான் வீடியோ தனியாக போடுறேன். இப்போ வரைக்கும் நான் கண்ணாடி போடாமல் இருக்கிறதுக்கு அதுவும் காரணம். அண்ட் நான் ஆர்டிஸ்ட்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் இன்னும் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இன்னும் கண் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி ரெட்டாலாம் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல்லாம் கூட நான் போயிருக்கேன், அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் கண்ணாடி போடாமல் இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி சில எக்ஸசைஸ்லாம் பண்ணி தான். இது இருக்கணும்னு உங்ககிட்ட அவசியம் இல்லை. நீங்கள் நம்ம உள்ள கையிலே கூட தண்ணி எடுத்துகிட்டு ஐஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் அது டெய்லி பண்ணுங்கள். காலையில் ஈவினிங் கூட பண்ணலாம், பட் டெய்லி பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து இது என்ன அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஆல்வேரா ஜெல் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, இல்லைனா சில்லுன்னு தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் வச்சுட்டு கண்ணில் இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். நம்ம நிறைய கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். சில டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கண் ரொம்ப எரியும், லைக் சில்லி பவுடர் கண்ணில் போட்டால் மாதிரி எரியும், கண் திறக்கவே முடியாது. அந்த மாதிரி டைம்லலாம் இது நீங்கள் கண்ணில் வச்சுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தூங்க கூட வேணாம், ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 5 minutes 10 minutes படுத்துருந்தீங்க அப்படின்னாலே இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு இது லாக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும் ஒரு 5 minutes, இல்லைனா 10 minutes விட்டுட்டிங்கன்னா கண் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும், சில்லுன்னு இருக்கும். அந்த கண்ணில் இருக்க ஹீட் எல்லாமே எடுத்துரும். நிறைய பேருக்கு கண்ணில் கட்டிலாம் வரும், அவங்களாம் வந்து இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுக்குள்ளே வந்து ஒன்றுமே இல்லை, ஆலோவேரா ஜெல் தான் இருக்குது. அண்ட் வந்து இது ரீயூசபிள் தான், நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், தூக்கி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒன்று தான். இந்த மாதிரி உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னா காட்டன் பேட்ச் இருக்குல்ல, அதை வந்து தண்ணியில் டிப் பண்ணி கூட நம்ம கண்ணில் வைக்கலாம். காட்டன் பேட்ச், காட்டன் துணி, வேஸ்ட் துணி வீட்டில் இருக்கும்ல, நல்ல நார்மல் கிளாத்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கூட நம்ம வெட் பண்ணி கண்ணு மேலே வச்சுட்டு ஒரு 5 minutes இல்லை 10 minutes விட்டுட்டோம் அப்படின்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க்கு. இதுவுமே வந்து இப்போ நான் கண்ணுக்கு சொன்ன மாதிரி தான். இது வந்து ஃபேஸ்க்கு. இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்லா டைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து சாகாகும் சீக்கிரமாக. எனக்குமே வந்து லூஸ் ஸ்கின் தான், என்னோடய ஜீனே வந்து லூஸ் ஸ்கின் தான். ஸோ அதனால் இது நான் வாங்கினேன்.
இது ஜஸ்ட் அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்லா டைட்டன் ஆகுறது ஃபீல் ஆகும். லைக் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே போட்டுட்டு ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப சீப் தான், 150 சம்திங் தான் நினைக்கிறேன். எனக்கு ப்ரைஸ் சரியான ஞாபகம் இல்லை, நான் ஸ்க்ரீனில் தரேன். ஸோ இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுலேயுமே உள்ள ஆல்வேரா ஜெல் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரீயூசபிள் தான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆயில் செக்ரேஷன் இருக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆயில் செக்ரேஷன்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். லைக் ஸ்டீம் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. அப்படி இல்லைன்னா இது சானிடைசர் ஊற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சானிடைசராக ஜஸ்ட் இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி புகை வரும். ஸோ நம்மளுக்கு எங்கே சானிடைசர் வேணுமோ அங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்கப்புக்கு வந்து இது யூஸ் பண்ணுவேன். மேக்கப் வேனிட்டி வந்து பிரைட் முடிச்சுட்டு வந்தோடனே யூஸ் பண்ணி இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று வச்சுருக்கேன், அது வந்து பிரைடுக்கு ரொம்ப ஆயில் செக்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆயில் கண்ட்ரோல் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இந்த ப்ராடக்ட். ஸோ இது ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம இப்படி புகை அடித்து விளையாட கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நார்மல் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக. இது வந்து ஜாலியாக இருக்கும், நம்ம இப்படி பண்ணி விளையாடிக்கலாம். புகை விட்டு நம்ம விளையாடிக்கலாம். ஸோ அதுதான் இது என்னோட ஃபேவரட். நான் அடிக்கடி எடுத்து இப்படி விளையாடுவேன். இன்னைக்கு உடைய போகுதுன்னு தெரியல. இதனோட ரேட்மே நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ஞாபகம் இல்லை. இது எல்லாமே வாங்கி கொஞ்சம் ஃபியூ டேஸ் ஆயிடுச்சு. நானும் வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஓரமாக வச்சுருப்பேன். அது ஓரமாகவே இருந்தது. இன்றைக்கி தான் வந்து எடுத்து நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து டேடிக்கு ஒரு பெர்ஃப்யூம் எடுத்திருந்தேன். நீங்கள் எல்லோரும் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் டேடிக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தேன். அதுக்கு வந்து இந்த பெர்ஃப்யூம் எடுத்திருந்தேன், பிளாக் அப்படின்னு. எனக்கு இந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது இந்த ஸ்மெல். அதனால் எனக்கு பிடிக்கல. இப்போ நான் அடித்து கூட பார்க்க போகிறது கிடையாது, எனக்கு பிடிக்கல. அவர் வேணா யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு பொதுவாகவே பெர்ஃப்யூம்ஸ் பிடிக்காது, அதனாலயா என்னன்னு தெரியல. இது வந்து பேக்கேஜ் இப்படி தான் இருக்குது. இது வந்து கிளாஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்குது. இது நல்லா பார்க்க கிளாஸியாக இருக்குது, செமையாக இருக்குது பேக்கேஜிங்லாம். எனக்கு ஸ்மெல் பிடிக்கல. பெர்ஃப்யூம் பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இது பிடிக்கல. அண்ட் இது வந்து ஒரு சாம்பிள் பீஸும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெட்செட் எடுத்திருந்தேன், நெக் பேண்ட். இது வந்து போட் பிராண்டோட ஹெட்செட். இதுவுமே டேடிக்காக தான் எடுத்தேன். இன்னும் அவர் யூஸ் பண்ண நான் கொடுக்கல. நானே கிஃப்ட்டுன்னு வாங்கி கொடுத்துட்டு நானே வச்சுருக்கேன். நான் வீடியோ எடுத்துட்டு தான் தருவேன். இனிமேல் தான் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும், அவர் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இப்படி தான் இருக்குது உள்ள. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் பட்ஸ் கொடுத்துருக்காங்க, மிஸ் ஆகிடுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் மேனுவல் பார்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்னு. இதெல்லாம் தான் இது இருக்குது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லேஷஸ் வாங்கினேன். இதில் வந்து இங்கே ஒன்று வந்து அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து இது அந்தளவுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது. லைக் இது வந்து 2 pairs 250 சம்திங்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் அதுவுமே சைடில் கொடுக்குறேன். இன்னொரு பேர் வந்து நான் எங்கே போட்டேன்னு எனக்கு தெரியல. சரி, இதை மட்டும் உங்கள்கிட்ட காட்டணும்னு எடுத்தேன். இது ரெண்டும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அந்தளவுக்கு நல்லா இல்லை, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு மாதிரி ஒன்று ஒரு மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து வேறு மாதிரி இருக்குது. ஏதோ பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு விற்கிறாங்கன்னே தெரியல. இது வாங்காதீங்க, வேணாம். அதை சொல்ல தான் மெயினாக நான் இந்த வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன். நம்ம யூஸ்வலாக யோசிப்போம்ல, அமேசானில் பார்த்தா இவ்வளோ சீப்பாக இருக்கே, வாங்குவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. வேணாம்,
நம்ம நேரில் போய் வாங்கிக்கலாம் பெஸ்ட்டு. இது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இது வேஸ்ட் தான் கண்டிப்பாக. இன்னொரு லேஷஸ் செட்டு வாங்கினேன் பெருசாக 500 சம்திங். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அதையும் நான் எங்கே போட்டேன்னு தெரியல, இவ்வளோ நேரம் அதை தான் தேடினேன் கிடைக்கல. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை காட்டுறேன். அதுவுமே வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்குது, அநியாயத்துக்கு பெருசாக இருக்குது. நம்ம இங்கே வச்சோன்னா அது இங்கே போய் இப்படி குத்துற மாதிரி இருக்குது. அதுக்கு எதுக்கு லேஷுன்னு தெரில, அவ்வளோ ட்ராமாட்டிக்காக இருக்குது. அது வந்து 4 வெரைட்டி ஆஃப் லேஷஸ் இருந்துச்சு. பிக்கில் பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது, நேர்லையுமே குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருந்தது. அப்படியே ரியல் ஏர் லேஷஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ராமாட்டிக்காக ரொம்ப பெருசாக இருக்குது, கண்டிப்பாக யூஸே பண்ண முடியாது. அதுவும் நம்ம ஐ மேக்கப்லாம் போட்டுட்டு அது ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஐ மேக்கப்பை மறைஞ்சிருது, எதுக்கு நான் இப்போ யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. லைக் ஃபேன் வந்து நம்ம கண்ணு மேலே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அமேசானில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்குங்க. நான் ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன் அந்த ரெண்டும். இதுவுமே நான் ரிவ்யூ பார்த்தேன், அதுவுமே நான் ரிவ்யூ பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை, என்னன்னு தெரில. இதுக்கப்புறம் நான் அமேசானில் லேஷஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு குவாஷா எடுத்தேன். இது வந்து 1000 rupees. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்குது. ஆக்சுவலி இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சாரி. ஆனால் பாக்ஸ் வந்து தூக்கி போடல, உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக. பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி இருக்குது. சென்டரில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இது இப்படி இருந்துச்சு, இது இப்படி இருந்தது, இது மேலே வந்து இப்படி வச்சுருந்தாங்க. ஸோ பேக்கேஜிங் வந்து இப்படி இருக்குது. இந்த ஸ்டோன் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, உங்கள் ஃபேஸ் வந்து குறைஞ்சிருக்கு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. என்னோடய சீக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இதுதான் நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ரீசன்ட் டேஸாக நான் யூஸ் பண்ணல, அதனால அகைன் ஏறிடுச்சு, திரும்ப குறைக்கணும். இது வந்து நல்லா டைட்டன் அப் பண்ணுது. ஜஸ்ட் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா போதும். லைக் அப்படியே போயிட்டு இப்படி ஃபிக்ஸ் ஆகிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வாஷை வந்து நல்லா தான் இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது என்ன பிராண்டெல்லாம் எனக்கு தெரியல, கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், சைடில் வந்து ப்ரைஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து இதை பற்றி நான் தனியாக தான் வீடியோ போடுவேன், இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்து நான் இதிலே போட்டு காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ டேப்லெட் இருக்குது, இந்த தண்ணியிலே போடுறேன். லைக் இந்த பாருங்கள் தெரியுதா, இந்த மாதிரி வந்து அது ஃபுல்லாகிடும். இது தண்ணியில் தான் போடணும்னு இல்லை, நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம், லைக் ரோஸ் வாட்டர், மில்க், டொமேட்டோ ஜூஸ், பொட்டேட்டோ ஜூஸ், அந்த மாதிரிலாம் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ வந்து இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டோன்னா கீழெல்லாம் ஒழுகும். இந்த மாதிரி தண்ணி இல்லாதப்போ புழியக்கூடாது. இப்போ நான் தண்ணி இருக்கிறதுனால அதை எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டேன். நீங்கள் தண்ணி எடுக்கல, பொட்டேட்டோ ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடாதீங்க, எல்லாத்தையுமே ஒன்றுமே இருக்காது அப்புறம். ஸோ இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி மாஸ்க் மாதிரி வரும். இப்படி மாஸ்க் மாதிரி வரும். அது ஜஸ்ட் அப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes இல்லை ஒரு 15 minutes விட்டுட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே இந்த வீடியோ தான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செய்ய ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரும் நான் வீடியோ பார்க்குறேன். அண்ட்